படி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. எல்லோரும் கரங்களை தட்டி பாடுவோம். மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் பெறவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு அருமை தியாகப்படி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, அன்பு, இறைவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று நாம் மிக தெளிவாக கேட்டறிந்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க வருகின்றார். அவர் இந்த பலிபீடத்திலே இரக்கத்தின் ஆண்டவராக வருகின்றார் என்பதை ஆழமாக நாம் உணர்ந்தோம். எனவே இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாடும் பொருட்டு இறைவன் நமக்கு தேவையான தகுதியை தருகின்றார். நம்முடைய பாவங்களை எண்ணி மனம் வருந்துவோம். நாம் விண்ணகத்தை தாய்நாடாக கொண்டிருக்கின்றோம். நிலை வாழ்வை உரிமையாக பெற வேண்டும் என்ற அந்த அன்பு தீயில் பற்றி எறிய, நம்முடைய பாவத்தை முழுவதுமே விட்டுவிட, நம்முடைய பாவங்களை சிலுவையிலே அறைய இறைவன் இத்திருப்பலியிலே நமக்கு வரம் தர வேண்டும் என்று மன்றாடி ஆண்டவரிடம் நாம் உண்மையாகவே மனதிலே ஆழமான துயரத்தோடு அவருடைய இரக்கத்தை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே தேவனே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீ எம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரை தூயவர், நீர் ஒருவரை ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆயரான புனித சார்லஸுக்கு நீர் நிறைவாக அளித்த மனநிலையை மக்களுக்கும் அளித்து காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை இடைவிடாமல் புதுப்பிக்க பெற்று கிறிஸ்துவின் சாயலை தாங்கி அவரை உலகுக்கு எடுத்துக்காட்ட தகுதி பெறுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 12 இறை சொற்றொடர்கள் 5 முதல் 16 முடிய. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 12 இறை சொற்றொடர்கள் 5 முதல் 16 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் பலராய் இருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள் கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்கு உரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும்,
இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள் கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். உடன் உறுப்புக்கள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கணிந்து அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்வு மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். மாறாக என் நெஞ்சம் உம்மையே நாடி மனநிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. மாறாக என் நெஞ்சம் உம்மையே நாடி மனநிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் அமைதியாயுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் அமைதியாயுள்ளது. என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும். Alleluia, Alleluia,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 15 24 வரை. அக்காலத்தில் இயேசுவோடு பந்தியில் அமர்ந்தவர்களுள் ஒருவர் இயேசுவிடம், இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, ஒருவர் பெரிய விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்து பலரை அழைத்தார். விருந்து நேரம் வரவே அவர் அழைப்பு பெற்றவர்களிடம் தம் பணியாளரை அனுப்பி, வாருங்கள், எல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு செய்தாகிவிட்டது என்று சொன்னார். அவர்கள் எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராய் சாக்கு போக்கு சொல்லத் தொடங்கினர். முதலில் ஒருவர், வயல் ஒன்று வாங்கியிருக்கிறேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார். நான் 5 ஏர் மாடுகள் வாங்கியிருக்கிறேன், அவற்றை ஓட்டி பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் என்றார் வேறொருவர். எனக்கு இப்போதுதான் திருமணமாயிற்று, ஆகையால் என்னால் வர முடியாது என்றார் மற்றொருவர். பணியாளர் திரும்பி வந்து இவற்றை தம் தலைவருக்கு அறிவித்தார். வீட்டு உரிமையாளர் சினமுற்று தம் பணியாளரிடம், நீர் நகரின் வீதிகளுக்கும் சந்துகளுக்கும் விரைந்து சென்று ஏழையர், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர் ஆகியோரை இங்கே கூட்டி வாரும் என்றார். பின்பு பணியாளர், தலைவரே, நீர் பணித்தபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். தலைவர் தம் பணியாளரை நோக்கி, நீர் வழியோரங்களிலும் நடைபாதைகளிலும் போய் எனது வீடு நிரம்பும் அளவுக்கு மக்களை வற்புறுத்தி கூட்டி வாரும். அழைக்க பெற்றவர்களுள் எவரும் என்னுடைய விருந்தை சுவைக்கப் போவதில்லை என உமக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே.
நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருள் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித சார்லஸின் நினைவு நாளில் நாங்கள் பீடத்தில் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். அவர் விழிப்புடன் அருள்பணி ஆற்றவும் நற்பண்புகளில் சிறந்து விளங்கவும் நீர் செய்தது போல நாங்களும் இப்பலியின் ஆற்றலால் நற்செயல்களில் பயன்களில் செழித்தோங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் லாரன்ஸ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக பல்வேறு தேவைகளுக்காக பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே, இன்றைய நாளிலே திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருட்தந்தை ஜூடுக்காகவும், ஆண்டவரே, இறை அரசை நோக்கி பயண திருச்சபைக்கு வார்த்தைகள் கொடுத்து எல்லாரையும் விசுவாசத்திற்கு அழைத்து சென்ற சகோதரி ஜோஸ்பின் விமலாவுக்காகவும் அவர் மேற்கொண்டிருக்கிற எல்லா பணிகளுக்காகவும் ஒப்பு கொடுத்து மன்றாடி ஜெபிக்கின்றோம். தூயாவின் கனிகள் கொடைகள் வரங்களால் அனைவரையும் ஆட்கொள்வீராக. தந்தையே, இன்று பலி ஒப்பு கொடுக்கின்ற அனைவருக்காக நன்றி பலியாகவும் வேண்டுதல் பலியாகவும் விண்ணப்பமாகவும் ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் என்று பலதரப்பட்ட சூழல்களில் பலி ஒப்பு கொடுக்கின்ற இறைமக்கள் மீது மனம் இறங்கி இன்று கேட்கின்ற எல்லா அருளையும் ஆசீர்வாதங்களையும் ஒன்று குறைவுபடாமல் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வரம் அருள்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாவும் அவருடைய கணவரான புனித யோசேப்பும் திருத்தூதர்கள் இவ்வுலகிலே உமக்குகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆன்மா நலமடையும். விளக்கோடு உன்னை தேடினே, விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம்பாடினேன். எழி கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண விளக்கோடு உன்னை தேடினேன். விழிரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம்பாடினேன். மாறாயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகினே. உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம்
கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை துய்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை புதுப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்கள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண என்னை கூப்பிடும். பாரகதியில் நீதம் உம்மை வாழ்த்துவே, வருகவென்றன்போடு எம்மை ஏவிடும். ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அப்படியே ஒரு உற்சாகத்தோடு ஒரு கைத்தட்டுவோம் எல்லாரும் சேர்ந்து. ஆண்டவரே நன்றி என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான வாய்ப்பை இறைவன் இன்று நமக்கு நமது பங்கிற்கு புனித அந்தோணியார் வழியாக இறைவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு நன்றி. இரண்டாவது, இன்றைய நாளில் மிக அழகாக இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? அழகான ஒரு பதிலை சொல்வீங்க. எப்படி இருந்துச்சு? சூப்பர், டாப், டக்கர், தூள், ஒண்டர்ஃபுல். மறுபடியும் சொல்லுங்க. சூப்பர், டாப், டக்கர், தூள், ஒண்டர்ஃபுல். ஒரு கை தட்டுவோம் எல்லாரும் சேர்ந்து. அன்பார்ந்த இறை மக்களே, தங்களுடைய அனுபவத்தை மட்டுமே மிக அழகாக அருட் சகோதரி ஜோஸ்பின் விமலா அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இது உண்மை கூட. அவங்க சொன்னது, ஒரு மூட்டை ஆரியத்தில் எவ்வளோ சொன்னாங்க? ஒரே ஒரு ஆரியத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மூட்டைக்குள்ளே எத்தனை ஆரியம் இருக்கு? அதுதான் அவங்க அனுபவம். ஏன்னா இந்த அனுபவத்துக்கே நம்மளால் தாங்கலை. இன்னும் நிறைய இருக்குது. அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கிச்சனில் இருக்கிற தட்டு அவங்க மேலே வந்து விழும், டம்ளரு அவங்க மேலே விழும், சாப்பிட்ற தட்டை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. பார்த்தா யாருமே இருக்காது. உடனே இவங்களை பார்த்துக்கிறதுக்குன்னு அவங்க தங்கச்சி கல்யாணமே பண்ணிக்கல. பிரைசலான், பிரைசலான். சகோதரிக்காகவே அவர்கள் சகோதரியும் தியாகம் செய்து ஊழியத்தில் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, 1, 2, 3 அல்ல, அவர்கள் அனுபவிக்கின்ற இயேசுவின், அதாவது திருப்பாடல் 34:8 சொல்லுகிறது அல்லவா? ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாரு. அது சுவைத்தா மட்டும்தான் சாமி தெரியும்.
1000 பேர் 1000 போதனை கொடுத்தாலும் கூட அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் அனுபவிக்க வேண்டும். சகோதரி விமலா அனுபவித்ததை, ரசித்ததை, ருசித்ததை, இதுதான் இயேசு, இதுதான் இயேசு ஆண்டவர், இப்படிதான் சாமி பயணிக்கணும் என்று பயண திருச்சபையாகிய நமக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்து அவர்கள் இன்று வழிநடத்தினார்கள் அல்லவா? ஆகவே சகோதரி விமலாவை வாழ்த்துகின்ற வகையிலே, நன்றி சொல்கின்ற வகையிலே பங்கின் சார்பாக நம்முடைய மதர் ஜெயின் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சகோதரி விமலாவுக்கு வாழ்த்து தெரிவிக்க பீடத்திற்கு அழைக்கின்றேன். விமலா முன்னாடி வாங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு உற்சாகத்தோடு முடியல அவங்களால, இப்போ அவங்களால முடியல, அதுக்காக தான் சொல்கிறேன், அவங்களால முடியல அதுக்காகத்தான் சொல்கிறேன். திருப்பலி முடிந்த பிறகு உங்களை சந்திக்கலாமா? அவங்க பாருங்கள், தலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வடு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க 5 சகோதரி அந்த கையை மட்டும் கொஞ்சம் காட்டுங்க, அந்த கையில் இருக்கிற அந்த வடுக்களை காட்டு, இப்படி தூக்கி காட்டுங்க, மக்களுக்கு தெரியட்டும், கையில் இருக்கிற காட்டுங்க. அதே போல் கால்களிலும் இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அந்த நெத்தியை பாருங்க, அந்த முள்முடி, இயேசுனுடைய முள்முடி காயங்கள் எப்படி உண்டோ அதே போல் அந்த தலையில் முள்முடி இருக்கும் பாருங்க. பிரியமான இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, இது ஒரு விளையாட்ட நிகழ்வல்ல, இயேசுவின் அற்புத செயல். அவரை போல நமது பிள்ளைகள் நாமும் மாற வேண்டும், நமது பிள்ளைகளும் மாற வேண்டும். அவர்களிடத்தில் நம்முடைய ஜெபத்தை ஒப்பு கொடுப்போம். சகோதரி மறையுறை மிக அழகாக சொன்னாங்க, உங்கள் தேவைக்காக நான் ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. நமது பங்கிற்காக ஜெபிக்க போகிற சகோதரிக்காக மீண்டும் ஒரு கைத்தட்டோமா? இரண்டாவது, இன்று சகோதரிக்கு உதவியாக திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த தந்தை, சலேஷ சபை சார்ந்த அருட்தந்தை ஜூட் அவர்கள், தற்பொழுது ஜூட் தந்தை அவர்கள் திருப்பூரிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தையும் ஆர்வத்தோடு பணிபுரிகின்றார்கள். நம்முடைய சகோதரி விமலா அவர்கள் கேரளாவில் இருக்கின்ற பாலக்காடு மாவட்டம் சுல்தான்பேட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு சகோதரி. சொரப்பாறை என்ற சொரப்பாறை பக்கம் எலிப்பாறை என்ற பங்கை சார்ந்த சகோதரி. அவரோட வரலாறு சொன்ன நேரம் பத்தாது, சுருக்கமான வரலாறு. அவர்கள் கேரளாவில் இருக்கின்ற பாலக்காடு மாவட்டம் சுல்தான்பேட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த சகோதரி. அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்வது நம்முடைய தந்தை ஜூட் அவர்கள். ஆகவே ஜூட் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்த நம்முடைய செயலர் புஷ்பராஜை அழைக்கின்றேன். கரங்களை தட்டுவோம். அடுத்ததாக சகோதரிக்கு உதவி செய்ய பயிற்சியில் இருக்கின்ற இன்னொரு சகோதரி அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க பேர் ஆரோக்கியமேரி. அவங்க பெங்களூர் மறை மாவட்டத்தை சார்ந்தவங்க. இந்த சகோதரி இப்போ விமலா அவர்கள் ஒரு சபையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் படித்து பயிற்சி பெறுகின்ற ஒரு சகோதரி ஆரோக்கியமேரி. அப்படியே முகத்தை மட்டும் காட்டுமா, உங்கள் தரிசனத்தை மட்டும் காட்டுங்க மக்களுக்கு. சகோதரியை போல் நீங்களும் கடைசியாக இங்கே ஒரு தம்பி பாருங்க, வளைச்சி வளைச்சி வீடியோ எடுக்கிறாருங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்த தம்பியினுடைய ஆர்வம். இவர்கள் பாண்டிச்சேரி சார்ந்தவர். சந்தோஷ் தானப்பா பேர்? சதீஷ். சதீஷ் பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தை சார்ந்தவர். காலையில் நான் கோயிலில் ஜபம் பண்ணிட்டு போகிறேன், என் ரூமை ஒருத்தர் தட்டுற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். போய் பார்த்த தம்பி நிற்கிறான். என்னப்பா சாமி, இன்னைக்கு விமலா சிஸ்டர் வர்றாங்க, அவங்க பேசுகிறத நான் வீடியோ எடுக்கணும், இதை யூடியூப்பில் போடணும், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும், எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? ஒரு கைத்தட்டு தம்பிக்கு. பொம்மிடியில் நடக்கிற கோடி அறுப்பதர் புனித அந்தோனியாருடைய திருத்தலத்து நிகழ்வுகளை நான் டெலிகாஸ்ட் பண்ண, யூடியூப்பில் போடுறேன், இன்ஸ்டாகிராமில் போடுறேன், லைவ் சேனல் அனுப்புகிறேன், எனக்கு அனுமதி கிடைக்குமா என்று கேட்டார். தம்பி தாராளமாக செய் சாமி. இந்த வரைக்கும் அந்த தம்பி மிக அழகாக, தம்பி வெரி குட்ரா. சதீஷ், காட் பிளஸ் யூ, டூ வெல்.
இன்று சகோதரி கொடுத்த அந்த திருப்பலி எல்லா செய்தியும் பதிவாக இருக்கிறது. இந்த யூடியூபில் வரும், நம்ம எல்லாரும் பார்க்கலாம். குறிப்பாக சகோதரியுடைய மறையுரையில் கடைசி பகுதி இறை அரசு விண்ணுலகத்தை பற்றி அழகாக சொன்னாங்க. விண்ணுலகம் நரகம் அது எப்படி இருக்கிறது, நரகத்திற்கு யாரும் போகக்கூடாது என்பது எனது பணி, நான் அதற்காக பணி செய்ய வந்தேன் என்று புனித சூசேப்பருடைய வார்த்தையை அழகாக பதிவு செய்தார்கள். அந்த பதிவு தொலைக்காட்சியில் இருக்கிற பிரியமானவர்களே, அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்னும் கற்றுக்கொள்ள உங்கள் எல்லோரையும் அழைக்கின்றேன். கடைசியாக இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் புனித அந்தோனியார் வழியாக அன்பின் விருந்து கொடுப்பவர் திருவாளர் ரமேஷ் கனகமணி ஊர் தலைவர் குடும்பத்தார் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். அதே போல் இன்றைய நாள் இந்த செலவினங்களை ஈடுகட்டுவதற்கு நீங்கள் அநேகர் உதவி செய்தீர்கள். சிறு உதவியாக கொடுத்த உங்கள் அனைவருக்கும் பங்கின் சார்பாக, பங்கு தந்து சார்பாக மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆகவே இப்பொழுது தைல அபிஷேகம் உண்டு. தைல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இறுதி ஆசீர் நடைபெறும். நன்றி உரையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆகவே தைல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போகாதீங்க. இறுதி ஆசீர் முடிந்து உங்கள் மீது தீர்த்தம் தெளித்து அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஆகவே அன்பு இறை மக்களே, இதற்கு ஒத்துழைப்பு தரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருக்குடும்ப அன்பியத்தின் சார்பாக விசுவாச பரப்புதல் ஞாயிறு, மறைபரப்பு ஞாயிறுக்கான அன்பு காணிக்கை கொடுக்க வருகிறார்கள். ஆரோக்கியமீர் அவர்கள் பங்கு தந்திரம் கொடுக்கிறார்கள். எவ்வளோமா இருக்குது? 2000 ரூபாய். விசுவாச பரப்புதல் ஞாயிற்கு நற்செய்தி அறிவு பணிக்காக கொடுக்கிறார்கள். கரங்களை தட்டி வாழ்த்து சொல்லுவோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி. எழுந்து நிற்போம், நன்றி ஜெபத்தில் பங்கெடுப்போம். அதற்கு முன்பாக தைல அபிஷேகம். கண்களை மூடி மனதை ஒருமுகப்படுத்துவோமா? இயேசு ஆண்டவர் லூக்கா 6:13 படி யார் மீது தைலம் எண்ணெய் பூசி ஜெபித்தார்களோ அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல யாக்கோபு 5:15 சொல்லுகிறது, குருக்கள் நோயாளியின் தலை மீது கரம் வைத்து ஜெபிக்கிற பொழுது நோய்கள் சுகமாகும், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற வசனம் சொல்லுகிறது. இந்த வசனங்கள் உள்ளத்தில் நிறுத்தி இப்பொழுது நம்முடைய நோய்களுக்காக கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை அவர்கள் தைலத்தை அபிஷேகம் செய்வார்கள். அன்பு இறைவா, உம்முடைய வல்லமையும் ஆற்றலையும் இதோ இந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய இந்த தைலத்தின் மீது நிறைவாக பொழிந்தருளும். இது யார் யார் மீதெல்லாம் பூசப்படுகிறதோ அவர்களுடைய உள்ளத்தையும் உடலையும் ஆன்மாவையும் நீர் அறிந்தவராயிருக்கிறீர். நோய்களிலிருந்து விடுதலையை தாரும், பாவ மன்னிப்பை தாரும். அவர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய அன்பை சுவைத்து உம்முடைய சீடர்களாய் விண்ணகமே தாய்நாடு என்ற அந்த உறுதி மனதிலே ஆழமாக பூண்டு நடக்கக்கூடிய அனைத்து அருள்வரங்களையும் தூய் ஆவியானவரின் கொடைகளையும் நிறைவாக பொழிந்து ஆசீர்வதித்தருளும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த தைலத்தை தம்முடைய அன்பால் நிரப்புவாராக. வல்லமை தர வேண்டும்.
நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து பின்புற போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து பின்புற போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். காயங்கள் எல்லாம் குணமாகணும். கண்ணீர் கவலைகள் மறைய வேண்டும். காயங்கள் எல்லாம் குணமாகணும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து பின்புறா இன்று எடுக்கின்ற இந்த வீடியோ காட்சியானது மரியா டிவி என்கின்ற சேனலில் ஒளிபரப்பப்படுகிறது. அதை நாம் பார்த்து கண்டிப்பாக விசுவாசத்தை ஆழப்படுத்த இந்த சேனல் உதவியாக இருக்கும். இப்பொழுது எழுந்து நிற்போம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் உங்களுடைய அதிபர் தந்தை, குறிப்பாக கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் திருத்தலத்தை
சீரும் சிறப்புமாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் வழி நடத்தக்கூடிய உங்களுடைய அதிபர் தந்தையை நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். நாங்கள் வந்ததிலிருந்து ஒரு புதிய உற்சாகம், புதிய ஆற்றல், புதிய ஒரு வலிமையோடு அவர் சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவது, அவர்களை மகிழ்ச்சியோடு அரவணைப்பது அப்படின்ற காரியத்தை பார்க்கும்போது மிக்க சந்தோஷமாக இருந்தது. எங்களையும் அதே உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு வரவேற்றார். எங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் சிறப்பான விதத்திலே செய்து நாங்கள் இந்த அற்புதமான தருணத்திலே உங்களோடு இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் சீரும் சிறப்புமாக செய்து கொடுத்திருந்தார். எனவே தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நமது நன்றியை உரித்தாக்குவோம். தந்தை அவர்கள் ஆணித்தரமாக மீண்டும் மீண்டும் சொன்னது போல நம்முடைய வாழ்விலே இன்று இந்த கோடி அற்புத புனிதர் வழியாக நாம் சகோதரி விமலா அவர்களை பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாக உண்மையான வாழ்வின் அனுபவங்களை, நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாக இருக்கிறார் என்று கோடி அற்புதர் புனிதர் அவருடைய வாழ்வில் உணர்ந்ததை சகோதரி அவர்களும் தங்களுடைய வாழ்வில் அனுபவித்ததை நமக்கு எடுத்து சொன்னார்கள். எனவே நாம் நற்கருணை ஆண்டவர் மீது அதிகமான பக்தி கொள்வோம். புனித அந்தோனியார் வழியாக இன்னும் அதிகமாக வாழும் சாட்சிகளாக நாமும் வாழ இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க சிறப்பான விதத்திலே உங்களை வழிநடத்தும் அருட்பணி ஜேம்ஸ் அவர்களை இறைவன் தன்னுடைய தூய ஆவியாரின் கொடைகளாலும் வரங்களாலும் நிரப்பி மேலும் மேலும் இந்த திருத்தலத்தை உயர்த்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் எங்களுடைய ஜெபங்களை உரித்தாக்குகின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அன்பிலே வாழ வளர சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வழிகாட்டுமே என் வாழ்வின் திருவிளக்கே, எங்கள் அந்தோணி மாமுனியே. தூய்மையே ஈலியே கற்பில் மேன்மையே, எளிமையிலே ஆபரணம் உபவாச கண்ணாடியே, விடியலின் தாரகையே. தூய்மையின் திருவுருவம் அருள்மறை உரையாளரே, நீ திருச்சபை அடித்தளமே.
தானியம் விதைப்பவரே, ஆறுதல் தருபவரே, தேவநேசத்தில் எரிபவரே, தூய்மையே நீழியே கற்பில் மேன்மையே, ஒளி வீசுமே வழிகாட்டுமே எம் வாழ்வின் திருவிளக்கே, எங்கள் அந்தோணி மாமுனியே, தூய்மையே லீலியே கற்பில் மேன்மையே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே